ஏர்போர்ட்ல ஒரு சின்ன விஷயம் பண்ணி க்ரோர்ஸ்ல சேவ் பண்ணாங்க அப்படின்னா நம்புவீங்களா? ஆமாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஏர்போர்ட்ல ரெஸ்ட் ரூம், யூரினல்ஸ் உள்ள ஒரு ஃப்ளையிங் பிக்சர் ஒன்று போட்டிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990ஸ்ல ஆம்ஸ்டர்டம் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்ல வந்து ரெஸ்ட் ரூம் உள்ள எல்லா யூரினல்ஸ்லையுமே ஸ்பில்லேஜும் வாட்டர் ட்ராப்ஸும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. மக்கள் வந்து வெளியும் சைட்லேயும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு அந்த க்ளீனிங் காஸ்ட் ஹெவியாக இருந்திருக்கு. அப்புறம் வந்து அதை க்ளீன் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்து அந்த க்ளீனிங் மேனேஜர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரூமை பார்த்துருக்காரு. அதை ஒரே ஒரு யூனிட்ஸ் மட்டும் ரொம்ப க்ளீனாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு டாட் ஒன்று இருந்திருக்கு. ஸோ அவர் பார்க்குறாரு. ஸோ ஹியூமன் பிஹேவியர் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு டாட்டோ இருந்தால் அதை ஏம் பண்ணி தான் போவாங்க அப்படின்ட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா யூரினல்ஸ்லையுமே ஒரு ஃப்ளையிங் பிக்சரோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ டாட்டோ வைக்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா மக்களும் அதை ஏம் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பில்லேஜும் வாட்டர் ட்ராப்பும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ஒரு க்ரோஸ் கணக்கில் சேவ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். 10% ஆஃப் க்ளீனிங் காஸ்ட் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்போர்ட்டுமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சின்ன விஷயம் ஆனால் பெரிய சேவிங். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.